கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதிகமானவை என்ற தியான பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த சில மாதங்களாக பிதாவின் சித்தத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிதாவின் சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு வருகிற போது இதில் ரட்சிப்பு, சத்தியத்தை அறிகிற அறிவு என்றதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவற்றை பற்றி இன்னும் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள இந்த பகுதியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், ரட்சிப்பு என்பது என்ன என்பதை ரோமர் 10:9-10 இப்படி சொல்கிறது. கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாய்நாளே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர்தான் என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றும் அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த ரட்சிப்புக்கான முக்கியமான வார்த்தைகள். இதைத்தான் நாம் இயேசுதான் என் தெய்வம் என்பதை நாம் வாய்நாள் அறிக்கையிட்டு நம் இருதயத்திலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவசித்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஏன் இயேசு கிறிஸ்து தான் ஏன் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 இப்படி சொல்கிறது. அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாருங்கள், இங்கே மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலருடைய நடபடிகள். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்புக்கான ஒரே வழி. வேறு வானத்திலோ அல்லது வானத்தின் கீழையோ அல்லது மனுஷருக்குள்ளேயோ அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும், எத்தனையோ புனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், எத்தனையோ சாமியார்கள் இருக்கலாம், எவ்வளோ பேர்னாலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களாலே நம்மை ரட்சிக்க முடியாது. நமக்கு ரட்சிப்பை கொடுக்க, அதாவது ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன், பாவ சுவாபத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன் அப்படி என்றதான ஒரு காரியத்தை சொல்வதுதான் ரட்சிப்பு. அப்போது இந்த மாதிரியான நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய துன்மார்க்கமான நடக்கைகள், இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் இருப்பதற்கு, உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. பாருங்கள், மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த புனிதர்களும், தயவு செய்து சொல்கிறேன், புனிதர்கள் நம்மளை ரட்சிப்பார்கள், புனிதர்கள் வழியாக நான் கேட்கிறேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று கூறுகிறோம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு என்னவென்றால் பார்த்தீங்கன்றால், யோவான் 14:6 எப்படி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அல்லாமல் யாரும் பிதாவினிடத்திற்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தில் தான் பிதாவானவர் இருக்கிறார். வேறு எவரை நீங்கள் வழிபட்டாலும் உங்களுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. பாருங்கள், உங்கள் சரீரம் மண்ணுக்கு போகும், அதுதான் நிச்சயமான உண்மை. மனிதனுடைய சரீரம் இறப்புக்கு அப்புறம் மண்ணுக்கு தான் போகும். அதை சில பேர் அதாவது மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுவதும் உண்டு, அல்லது எரிக்கப்படுவதும் உண்டு. ஆனால் உங்களுக்குள் உண்டான உங்கள் உள்ளான மனுஷனாகிய அந்த ஆத்துமா கடவுளிடம் சேருவதற்கு, பிதாவிடத்தில் போவதற்கு, சொர்க்கத்துக்கு போவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் உங்களை பிதாவிடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது.
ஏன் நான் சொல்கிறேன் என்றால், பாருங்கள், யோவான் 1:14 இப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் மாமிசம், அந்த வார்த்தை தான் மாமிசமாகி மனித உருகொண்டு, அவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று பார்த்தினால் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்த அவர் இப்போது நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். அப்போது அந்த மகிமையான தேவன் நமக்குள்ளே இருப்பதனால தான் நான் சொல்கிறேன், சத்தியமான தேவன் அவர். அதனால்தான் சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோம் என்று. அது மட்டுமல்ல, யோவான் 1:17 இப்படி சொல்கிறது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிற்று. பாருங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாத ஒன்றை, நியாயப்பிரமாணம் தண்டனையை மட்டும்தான் கொடுக்கும், பாவத்தை மட்டும்தான் சுட்டி காட்டும். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாத ஒன்றை கிருபையும் சத்தியமுமான இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த கிருபையும் சத்தியத்தின் முழு உருவமாக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறபடினால் தான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். யோவான் 8:32 இப்படி சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறது. அப்போது சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். அந்த சத்தியம்தான் இயேசு கிறிஸ்து என்று. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போது இந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் யோவான் 10:9 சொல்லியிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று. அப்போது நம் ரட்சிக்கப்படும்படியான ஒரு நாமம் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவான நாமம்தான். இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நாம் அவரைத்தான் நாம் நம்ப வேண்டும், அவரைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அவரால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை எபிரேயர் 7:25 சொல்கிறது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, நம்ம ரட்சிக்கக்கூடிய தெய்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது உயிரோடு இருக்க வேண்டிய தெய்வம். மரித்து போனவருடன் நாம் எந்த உதவியும் பெற முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள்ட்ட நாம் உதவிகள் பெற முடியும். அப்படி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உயிரோடு இருக்கிற தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த தேவனைத்தான் பாருங்கள், 1 யோவான் 5:20 இப்படி சொல்கிறது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா, என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களாங்க. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறாராம். பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு, அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அறிவை நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். இதுதான் சத்தியம் என்று அவர் நிச்சயமாக நமக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம், நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று பிலிப்பியர் 2:12-13 எப்படி சொல்கிறது, ரட்சிப்பை காத்துக்கொண்டு வரப்போகும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். பாருங்க, இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு வரப்போகிறதான அந்த நித்திய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்வதற்கு இந்த ரட்சிப்பு நம்ம பாருங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படணும். அந்த ரட்சிப்பை நாம் தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது.
அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து பாவ மன்னிப்பு மூலம் பெற்று தந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் நம்முடைய பாவத்திலே நாம் சாவோம். அதைத்தான் எபிரேயர் 2:4 இப்படி சொல்கிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறதுமான இவ்வளவு பேர் தான் ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று. அப்போது நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும் என்று 2 தீமோத்தேயு 1:14 சொல்கிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டுமா. இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக நம் ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவமணி படிந்து ரட்சிக்கப்படும் போது அவனது மனசாட்சியில் குற்ற உணவு நீங்கி சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்ல, எபிரேயர் 9:14 படி கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள், நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மனசாட்சியில் உள்ள செத்த கிரிகைகளை அதை களைய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலர் 24:14 சொல்கிறது. அப்போது பாவ மன்னிப்பின் நிச்சயம் அப்படின்னா நம்ம மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம். அப்போது விசுவாசமாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் 16:16 சொல்கிறது. அப்போது ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்புக்கான அடுத்த படி. அப்போது ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. பாருங்கள், இது எப்படி சொல்லப்பட்டிருக்குது, லூக்கா 7:30 பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை. பாருங்கள், தேவனுடைய ஆலோசனையவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. எப்படி? தங்களுக்கு கேடுண்டாக. பாருங்கள், நீங்கள் விசுவசித்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக அவர் குடும்பத்துக்குள்ளாக வர வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் என்பது வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. மத்திய 28:19 சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படி என்று சொல்கிறது. அப்போது நம்ம இயேசுவை பின்பற்றுமானா இயேசு சொல்கிற ஆலோசனைகளையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிப்பை குறித்து எல்லா கட்டளையும் நாம் கீழ்ப்படியும்போது நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அப்போ உலகத்தில் நமக்கு இப்போ வெளியேற மதிக்க முடியாத ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று பெருமை பாராட்டி கொண்டிருப்பது நியாயமல்ல. எப்படி இருக்கணுமா, முடிவு பரியந்தம் நிழல் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 13:13 சொல்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:47 சொல்லியிருக்கிறது போல் பேதுரு அங்கேயே சொல்கிறார், பாருங்கள், நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டியது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போது என் வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொன்னார். அப்போ அந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும், நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் அந்த எச்சரிப்பை நாம் கவனித்து தேவனுடைய ஆலோசனையை நாம் அவமாக்காதபடிக்கு பாருங்கள், நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா அவர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போது அவர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலர் 16:33 பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையினுடைய தலைவன் கேட்குறான், நான் ரட்சிக்கப்படும்படி என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்போது அவர்களுடைய பாருங்கள் காயங்களை கழுவினான், அவனும் அவனுடைய அனைவரும் உன்னை ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், மனித உருவாக்கின உபதேசங்களுக்காக இயேசு சொன்ன ரட்சிப்பை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அவர் சொன்ன சத்தியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னு சொல்லிங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே.
அப்போது இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனை குறித்த சாட்சி கொடுக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மகிமையான தேவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார், எப்படிப்பட்ட மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நிச்சயமாக நாம் அவற்றுக்கு பதில் கொடுத்தே, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தே ஆக வேண்டும். அப்போது பாருங்கள், பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் இயேசு சொன்ன சத்தியங்கள்லாம் தேவையில்லை என்று பொய் சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நீங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னார். அப்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டளைக்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் சத்தியத்தை நாம் அறிய முடியாது. அதே போல் நமக்கு ஞானஸ்தானம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாகவும் ஆக முடியாது. அதனால் தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அப்போது மேலும் யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களா என்று 1 யோவான் 2:27 சொல்கிறது. அப்போது பாருங்கள், இந்த 1 யோவான் 2:20-27 இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கே எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அதனால் தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு விசை உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவோட உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம்தான் அவர்தான் நமக்குள்ளாக இருந்து நன்மை என்ன தீமை என்ன என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் தேவன் நாம் மகிமைப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நாம மாத்திரமே மகிமைப்படட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே சகல மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். ஆமென்.